இந்தியாவின் வெப்பமண்டல சூறாவளி அபாயம் நிறைந்த மாவட்டங்களின் வகைப்பாடு என்ற பணி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏ 2011, பி 1997, சி 2012, டி 2008. சரியான பதில் சி 2012. இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD 2012ஆம் ஆண்டு இந்தியாவின் வெப்பமண்டல சூறாவளி அபாயம் நிறைந்த மாவட்டங்களின் வகைப்பாடு என்ற அறிக்கையை வெளியிட்டது. இது மாவட்ட வாரியாக சூறாவளி பாதிப்புகளை மதிப்பிடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் உதவுகிறது. எந்த வகை பனியாறு ஒரு கண்டத்தின் பரந்த பகுதிகளை தடிமனான பனிப்பாளங்களால் மூடுகிறது? ஏ மலைப்பனியாறு மவுண்டெயின் கிளேசியா, பி மலையடி பனியாறு பீட்மாண்ட் கிளேசியா, சி பள்ளத்தாக்கு பனியாறு வேலி கிளேசியா, டி கண்ட பனியாறு கான்டினென்டல் கிளேசியா. சரியான பதில் டி கண்ட பனியாறு கான்டினென்டல் கிளேசியா. சரியான விடை டி சோகஸ்மேலி. கண்ட பனியாறுகள் அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து போன்ற கண்டங்களின் பெரும் பகுதியை தடிமனான பனிப்பாளங்களால் மூடுகின்றன. இவை உலகில் உள்ள நன்னீரின் மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகின்றன. இந்தியாவில் சணல் சாகுபடி மற்றும் உற்பத்தி இரண்டிலும் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? ஏ பீகார் பிஹார், பி அசாம் அசம், சி மேகாலயா மேகாலய், டி மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால். சரியான பதில் டி மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால். சரியான விடை கங்கை பிரம்புத்திரா சமவெளி பகுதியில் உள்ள வளமான வண்டல் மண் மற்றும் அதிக மழை பொழிவு காரணமாக மேற்கு வங்கம் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவின் மொத்த சணல் உற்பத்தியில் பாதிக்கும் மேலாக இந்த ஒரு மாநிலமே பங்களிக்கிறது. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான துணை நகரங்களின் பொதுவான பண்பு என்ன? ஏ முதன்மையாக தொழில்துறை சார்ந்தவை, பி சுற்றுலாத்துறையில் கவனம் செலுத்துபவை, சி முற்றிலும் குடியிருப்பு சார்ந்தவை, டி முற்றிலும் வணிகம் சார்ந்தவை. சரியான பதில் சி முற்றிலும் குடியிருப்பு சார்ந்தவை. சரியான விடை சி சோகஸ்மேலி. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான துணை நகரங்கள் பெரிய நகரங்களின் மக்கள் நெருக்கடியை குறைக்க உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளாகவே உள்ளன. இவை பெரும்பாலும் வேலைவாய்ப்பிற்கு தாய் நகரத்தையே சார்ந்துள்ளன. நிலவடிவங்கள் தொடர்பான சுற்றுலாவின் ஒரு புவியியல் கூறு என்ன? ஏ மேகங்கள் கிளவுட்ஸ், பி புல்வெளிகள் கிராஸ்லாண்ட்ஸ், சி மலைகள் மவுண்டெயின்ஸ், டி ஆறுகள் ரிவர்ஸ். சரியான பதில் சி மலைகள் மவுண்டெயின்ஸ். சரியான விடை சி சோகஸ்மேலி. மலைகள் என்பவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக முக்கியமான நிலவடிவக் கூறுகள் ஆகும். இவை மலையேற்றம், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் இயற்கை காட்சிகளுக்காக புகழ் பெற்றவை. ஏ மேகங்கள் என்பது வானிலை அல்லது காலநிலை சார்ந்த கூறு ஆகும். இவற்றுள் எது இரசாயன சிதைவின் காரணி? ஏ காற்று, பி பனிக்கட்டி, சி புவியீர்ப்பு விசை, டி கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் டி கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீருடன் வினைபுரிந்து கார்போனிக் அமிலத்தை உருவாக்குகிறது. இது பாறைகளை சிதைக்கிறது, கார்பனேஷன். இந்த இரசாயன வினை பாறைகளில் உள்ள தாதுக்களை கரைத்து அவற்றின் அமைப்பை மாற்றுகிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் தரத்தின் ஒரு முக்கிய குறிகாட்டி என்ன? ஏ எழுத்தறிவு விகிதம் லிட்ரசி ரேட், பி சமூக இயக்கம் சோஷியல் மொபிலிட்டி, சி உடல் ஆரோக்கியம் பிசிக்கல் ஹெல்த், டி பொருளாதார நிலை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சரியான பதில் ஏ எழுத்தறிவு விகிதம் லிட்ரசி ரேட். சரியான விடை ஒரு நாட்டின் மக்களின் தரத்தை அளவிட எழுத்தறிவு விகிதம் மற்றும் மக்களின் ஆரோக்கியம் ஆகியவை மிக முக்கியமான குறிகாட்டிகளாகும். அதிக எழுத்தறிவு விகிதம் சிறந்த மனித வள மேம்பாட்டை குறிக்கிறது. ஒரு நகரம் மீப்பெருநகரம் என வகைப்படுத்தப்படுவதற்கு தேவையான மக்கள் தொகை எவ்வளவு? ஏ சரியாக 1 லட்சம், பி 50 லட்சத்திற்கும் மேல், சி 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை, டி 10 லட்சத்திற்கும் குறைவு. சரியான பதில் பி 50 லட்சத்திற்கும் மேல். சரியான விடை பி சோகஸ்மேலி. 50 லட்சத்திற்கும் 5 மில்லியன் அதிகமான மக்கள் தொகையைக் கொண்ட நகரங்கள் மீப்பெருநகரங்கள் மெகாசிட்டிஸ்
என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் சென்னை, மும்பை போன்றவை இந்த வகையைச் சார்ந்தவை. புலம்பெயர்ந்தவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? ஏ. கிராமப்புறங்களுக்குள் மட்டுமே இடம்பெயர்பவர். பி. ஒரே இடத்தில் நிரந்தரமாக குடியேறுபவர். சி. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்பவர். டி. ஓய்வுக்காக பயணம் செய்பவர். சரியான பதில் சி. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்பவர். 1. சிறந்த வாழ்வாதாரம் அல்லது வேலை தேடி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்பவர் புலம்பெயர்ந்தவர் எனப்படுகிறார். இது உள்நாட்டிற்குள்ளோ அல்லது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கோ இருக்கலாம். 2. உப்பு நீர் மற்றும் நன்னீர் கலவையால் வகைப்படுத்தப்படும் கடல்சார் உயிர்ச்சூழல் தொகுதி எது? ஏ. முகத்துவாரங்கள், எஸ்டூரீஸ். பி. திறந்த பெருங்கடல்கள், ஓபன் ஓஷன்ஸ். சி. ஆழ்கடல் துவாரங்கள், டீப் சீ வென்ட்ஸ். டி. பவளப்பாறைகள், கோரல் ரீஃப்ஸ். சரியான பதில் ஏ. முகத்துவாரங்கள், எஸ்டூரீஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. முகத்துவாரங்கள் என்பவை ஆறுகள் கடலில் கலக்கும் இடங்களாகும், அங்கு நன்னீரும் கடல் நீரும் ஒன்றாக கலக்கின்றன. இது ஒரு தனித்துவமான உயிர்ச்சூழலை உருவாக்கி அதிகப்படியான பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகுக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின்படி இடப்பெயர்ச்சி எதன் ஒரு வடிவமாகும்? ஏ. பொருளாதார வளர்ச்சி. பி. சமூக தொடர்பு. சி. மக்கள் தொகையின் புவியியல் நகர்வு. டி. அரசியல் தஞ்சம். சரியான பதில் சி. மக்கள் தொகையின் புவியியல் நகர்வு. சரியான விடை ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைப்படி இடப்பெயர்ச்சி என்பது ஒரு நபர் தனது வசிப்பிடத்தை ஒரு புவியியல் எல்லையிலிருந்து மற்றொரு எல்லைக்கு மாற்றுவதை குறிக்கிறது. இது மக்கள் தொகையின் பரவல் மற்றும் அடர்த்தியில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அமைதியான காற்று வீசும் காலங்களில் ஆவியாதல் விகிதத்திற்கு என்ன நடக்கும்? ஏ. அது குறைவாக இருக்கும். பி. அது கணிசமாக அதிகரிக்கிறது. சி. அது மிகவும் மாறக்கூடியதாகிறது. டி. அது மாறாமல் இருக்கும். சரியான பதில் ஏ. அது குறைவாக இருக்கும். 7. காற்று அமைதியாக இருக்கும்போது நீரின் மேற்பரப்பில் உள்ள ஈரப்பதம் அங்கேயே தங்கிவிடுவதால் ஆவியாதல் வேகம் குறைகிறது. காற்று வீசினால் மட்டுமே ஈரப்பதமான காற்று அகற்றப்பட்டு ஆவியாதல் விரைவாக நடக்கும். புவியின் பாறை கோளத் தட்டுகளின் இயக்கத்தை விவரிக்க பயன்படும் சொல் என்ன? ஏ. புவி அதிர்வு இயக்கங்கள், seismic movements. பி. எரிமலை இயக்கங்கள், volcanic movements. சி. புவித்தட்டு இயக்கங்கள், tectonic movements. டி. பனியாற்று இயக்கங்கள், glacial movements. சரியான பதில் சி. புவித்தட்டு இயக்கங்கள், tectonic movements. 6. சரியான விடை சி. சோகஸ்மேலி. புவியின் பாறை கோளத் தட்டுகள், lithospheric plates, கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நகர்வதை புவித்தட்டு இயக்கங்கள், tectonic movements என்று அழைக்கிறோம். காற்றின் சார்பு ஈரப்பதம் 100% அடையும் போது என்ன நடக்கும்? ஏ. அது தனது ஈரப்பதத்தை இழக்கிறது. பி. அது வேகமாக உயரத் தொடங்குகிறது. சி. அது அதிக வெப்பமடைகிறது. டி. அது பூரிதமடைந்தது என்று கூறப்படுகிறது. சரியான பதில் டி. அது பூரிதமடைந்தது என்று கூறப்படுகிறது. சரியான விடை டி. சோகஸ்மேலி. காற்றின் சார்பு ஈரப்பதம் 100% அடையும் போது அந்த காற்று அதற்கு மேல் நீராவியை தாங்க முடியாத பூரித நிலை அடைகிறது. இந்த நிலையில்தான் பனிப்புள்ளி, டியூ பாயிண்ட் ஏற்பட்டு மேகங்கள் மற்றும் மழை உருவாகத் தொடங்குகிறது. பழங்குடி மக்கள் வனநிலத்தை அழித்த பிறகு செய்யும் விவசாய வகை எது? ஏ. வணிக விவசாயம், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். பி. தோட்ட விவசாயம், பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். சி. இடம்பெயர்வு விவசாயம், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். டி. தீவிர விவசாயம், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். சரியான பதில் சி. இடம்பெயர்வு விவசாயம், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். 7. சரியான விடை பழங்குடி மக்கள் காடுகளை அழித்து எரித்து சில ஆண்டுகள் விவசாயம் செய்துவிட்டு பின் வேறு இடத்திற்கு மாறுவது இடம்பெயர்வு விவசாயம் எனப்படும். இது இந்தியாவில் ஜோங், ஜூம் அல்லது போடு, போது போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. காவிரி ஆறு இறுதியாக வங்காள விரிகுடாவில் எங்கே கலக்கிறது? ஏ. காம்பே வளைகுடா, கல்ஃப் ஆஃப் கம்பே. பி. பூம்புகார், பூம்புகார். சி. ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம். டி. ஒகேனக்கல், ஒகேனக்கல். சரியான பதில் பி. பூம்புகார், பூம்புகார்.
காவிரி ஆறு கர்நாடகாவின் தலைக்காவிரியில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டின் வழியாக பாய்ந்து பூம்புகார் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இது கடலில் கலப்பதற்கு முன் பல கிளைகளாக பிரிந்து வளமான டெல்டா பகுதியை உருவாக்குகிறது. பிரதிநிதித்துவ பின்னம் 1. 1000 ஐ கூற மற்றொரு வழி என்ன? A 1 முதல் லட்சம் வரை. B 1 இன் கீழ் லட்சம். C 1,000. T 1,000. சரியான பதில் B 1 இன் கீழ் லட்சம். 9. சரியான விடை B 1 இன் கீழ் லட்சம். பிரதிநிதித்துவ பின்னம் RF என்பது வரைபட தூரத்திற்கும் நிலப்பகுதியின் தூரத்திற்கும் உள்ள விகிதத்தை ஒரு பின்னமாக தெரிவிப்பதாகும். எனவே 1,000 என்பது 1 இன் கீழ் லட்சம் என எழுதப்படுகிறது. ஆற்று வளைவுகளின் முனைகள் எந்த அம்சத்தில் மேலும் மேலும் நெருங்கி வருகின்றன? A ஆற்று வளைவு மியாண்டர். B சர்க் சர்க். C காயல் லகூன். T வெள்ளச் சமவெளி ஃப்ளட் பிளேன். சரியான பதில் A ஆற்று வளைவு மியாண்டர். 4. ஆற்று வளைவுகள் மியாண்டர்ஸ் ஆற்றின் போக்கில் ஏற்படும் வளைவுகள் ஆகும். இங்கு தொடர்ச்சியான அரித்தல் மற்றும் படிவித்தல் காரணமாக வளைவின் முனைகள் நெருங்கி வருகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?